லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது நிறைய பேர் பணத்தை மையப்படுத்தி, அதாவது இவ்வளோ கோடி சம்பாதிக்கணும், இவ்வளோ லட்சங்கள் சம்பாதிக்கணும், இந்த தொழிலில் நான் இவ்வளோ வளரணும்னு சொல்லி இலக்குகள் நிர்ணயிப்பாங்க. பொதுவாக தொழிலையும் பணத்தையும் எப்பவுமே இலக்காக வச்சு செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்னு வரும்போது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தொழிலும் பணமும் எவ்வளோ வளரணும் அப்படின்றது உங்கள் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் தான் டிசைட் பண்ணுது. இன்றைக்கி ஒரே தொழிலை 30 பேர் செய்கிறாங்கன்னா 30 பேருக்கும் சேம் ப்ராடக்ட் தான், சேம் கஸ்டமர் பேஸ் தான், பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வருமானம் வருதான்னு கேட்டால் இல்லை. காரணம் என்ன? ஒரே தொழிலில் ஒவ்வொருத்தரும் ஏன் வேறு வேறு விதமான பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த தனிப்பட்ட நபருடைய தேவையின் அளவுக்கு தான் அந்த தொழில் வளருது, அந்த தொழிலில் அவர் ஜெயிக்க முடியுது. அப்போது நமக்கு வரக்கூடிய பணம், அது வேலையிலிருந்தோ தொழிலிருந்தோ இல்லை நீங்கள் எந்த வகையிலேருந்து பணம் வந்தாலும் சரி, அது உங்களோட தேவையின் அடிப்படைக்கு தான் வரும். ஸோ அப்போ நம்ம இலக்குகள் அப்படின்றத லைஃப் ஸ்டைல் நீட்ஸை பேஸ் பண்ணி வைக்கும்போது, ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக வைக்கும்போது உங்களால் அந்த பணம், அந்த தொழில் அப்படின்றத இயற்கையாகவே ஈர்க்க முடியும். ஸோ 30,000 சம்பாதிக்க நினைக்கிற மனுஷன் 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற பிஸ்னஸ் எடுக்க மாட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மணி மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.